சீதாதேவி தசரதருக்கு பிண்டதானம் செய்த கதை தெரியுமா? இதோ பார்ப்போம். புனித நகரமான கயாவிற்கு ராமர் மற்றும் சீதை அன்னையுடன் ஒரு சிறப்பு தொடர்பு உண்டு. ஏனெனில் இங்குதான் சீதை தனது மாமனாரான தசரத மன்னருக்காக பிண்டதானம் செய்தார். இந்தியாவில் உள்ள எண்ணற்ற புனித நகரங்களில் கயா ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. ஏனெனில் அது முக்திதாமம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஒருவர் மோட்சம் அடைகிறார். கயாவில் பிண்டதானம், அதாவது இறுதி சடங்கிற்கு பிறகு செய்யப்படும் சடங்கு செய்வதன் மூலம் ஒரு மூதாதையரின் ஆன்மா முக்தி அடைகிறது என்று நம்பப்படுகிறது. கயாவில் ஆண்டு முழுவதும் பிண்டதானம் செய்யப்பட்டாலும் பித்ருபக்ஷ நாளில் இந்த சடங்கை செய்வதற்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. கருட புராணம் உட்பட பல நூல்களில் கயா தாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கயாவில் ஸ்ராத்தம் செய்வதன் மூலமே ஆன்மா விஷ்ணுலோகத்தை அடைகிறது என்றும் கூறப்படுகிறது. புராணங்களின்படி வனவாசத்தின் போது ராமர் தனது சகோதரர் லக்ஷ்மணனுடன் தந்தை தசரதனின் ஸ்ராத்தம் செய்வதற்காக கயாவை அடைந்தார். பிண்டதானத்திற்காக சில அத்தியாவசிய பொருட்களை சேகரிக்க அந்த இரு சகோதரர்களும் சென்றபோது அன்னை சீதை பால்கு நதிக்கரையில் அவர்களுக்காக காத்திருந்தார். இரு சகோதரர்களும் நீண்ட நாட்களாக திரும்பாததால் திடீரென்று தசரத மன்னனின் ஆன்மா சீதை அன்னைக்கு முன் தோன்றி பிண்டதானம் செய்யுமாறும் அவரிடம் கூறியது. தசரத மன்னனின் கட்டளைப்படி சீதை அன்னை பால்கு நதிக்கரையில் அமர்ந்து கேதகி மலர்களையும் பசுக்களையும் சாட்சியாக கருதி பிண்டதானம் செய்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் பொருட்களுடன் திரும்பி வந்தபோது சீதை தான் ஏற்கனவே தசரதனுக்கு பிண்டதானம் செய்துவிட்டதாக அவர்களிடம் கூறினாள். இருப்பினும் ராமர் அதை நம்ப மறுத்து ஆதாரம் கேட்டார். சீதை அன்னை கேதகி மலர்கள், பசுக்கள் மற்றும் மணல் ஆகியவற்றை சாட்சியங்களை எடுத்து வருமாறு அவரிடம் கூறினார். ஆனால் அங்கு நடப்பட்டிருந்த ஆலமரத்தை தவிர வேறு எதுவும் சீதைக்கு சாதகமாக சாட்சி கூறவில்லை. பின்னர் அன்னை சீதை தியானம் செய்து தசரதனின் ஆன்மாவை சாட்சியாக இருக்குமாறு அழைத்தார். அப்போது தசரதனின் ஆன்மா தோன்றி சீதை பிண்டதானம் செய்ததாக கூறியது. இது ராமர் பெருமானை நம்ப வைத்தது. நதியும் கேதகி மலர்களும் பொய் சொன்னதால் கோபமடைந்த சீதாதேவி பால்கு நதி வற்றிப்போக சபித்தாள். அந்த சாபத்தின் காரணமாக பால்கு நதி இன்றும் வறண்டே காணப்படுகிறது. மழை நாட்களில் மட்டுமே அதில் சிறிதளவு நீர் இருக்கும். நதியின் மறுக்கரையில் உள்ள சீதாகுண்டமும் வறண்டுதான் உள்ளது. அதனால் இன்றும் இங்கு மணல் உருண்டைகளை கொண்டே பிண்டதானம் செய்யப்படுகிறது.